இப்ப நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ற டைம்ல உங்க பிரெயின்ல சில பகுதிகள் ஒன்னாவும் கவனமா கேளுங்க. ஆனா ஒரு சில பேருக்கு பிரெயின் இல்லைண்டா அவங்க இப்படிதான் இருப்பாங்க. சொல்லுங்க சார். ஏனண்டா அவன் பிரெயின் அவனை ஸ்மார்ட்டா பார்க்கவே இல்லை. நீங்க ஒரு இடத்துக்கு போற நேரம் நீங்க யாருன்னு ஃபீல் பண்ண போக்கல உங்க பிரெயின் அதுக்கேற்ப ஒர்க் பண்ணும். சாதாரணமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆளுக்கு பேசுங்கன்னு சொல்ல போக்கல பேரன்றான். ஏப்பா நல்லதானே பேசுனேன், இப்ப என்ன எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி திக்குவாயா பேசுறீங்க, என்னப்பா பிரச்சனை, நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க. ஓ அவர் பக்கத்துல நண்பரோட நல்லா பேசினாரு, ஏன் மேடையர்னு அவருக்கு பேசல தெரியுமா, அவரு பிரெயின் சொல்லுது யூ ஆர் நாட் குவாலிஃபைட். ஏப்பா நீ குவாலிஃபை இல்லப்பா, யூ ஆர் நாட் சூட்டபிள் டு தி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுக்கு நீ சூட்டபிள் இல்ல, நீ வெளியே போப்பா, நீ ஏன் ஒரு எரும மாடு நீ பேச போறியா. பிரெயின் கேட்குமா? ஆட்டோமேட்டிக்கா பேச வந்தவர் அன்பார்ந்தவர்கள் என்று வந்தவர் என்ன அவரால முடியல, அவர் பயந்துட்டாரு. இப்ப பயப்படுறதுக்கு சிங்கம் வந்துச்சா? வீட்டுல அவர் இருக்கிறாரு, பாப்பா தப்பு பண்ணிட்டாரு, பாப்பா ஒளிஞ்சிருக்கிறாரு, போலீஸார் கதவை தட்டுறாங்க, போலீஸ் கதவை தட்டின அவர் முன்னாடி வந்து பாப்பா எங்கன்னா இப்ப பயந்துட்டாரு. உண்மை போலீஸ் முன்னாடி அப்ப பேச்சு வராது. ஓகே ஸ்டேஜுக்கு ஏறினா பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் அவர் ஏன் பயப்படும்? அவர் பிரெயின் சொல்லுது உன் பிரெயின் பவர் இல்லப்பா, அதை விட பவரான பிரெயின் நிறைய இருக்குது, சோ நீ சூட்டபிள் இல்ல, பேச்சே வராது. நான் சொல்றது விளங்குதா? நாங்க எங்களை எப்படி திங்க் பண்றோம்ன்றது நான் உங்களை பார்க்க போக்கலே விளங்குது. ஒரு சில பேர் இப்படி சொல்லுங்க சொல்லுங்கல்ல கொல்லுங்கன்ற மாதிரி வாங்குறவங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா நான் அப்படி காட்டின மாதிரி, சில பேர் இப்படி சாஞ்சி தூக்கம் எங்களுக்கு பிரெயினே இல்லைன்னு காட்டுற மாதிரி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எங்க பிரெயின். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிக்கொண்டே பாயிண்ட்டுக்குள்ள போறேன். இதுக்கு சொல்லுவோம் இமேஜ் கிரியேஷன். எங்க பிரெயின் எங்களை எவ்வளவு மதிக்குது என்பதை நாம உட்கார்ற இடத்துல வச்சு சாதாரண எங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிடும். இந்த ஃபேஸ், இந்த முகத்தில் 40 டிகிரி, வித்தின் 40 டிகிரி உங்களோட தலை இப்படி இருக்க போக்கல உங்க பிரெயின் உங்களுக்கு மதிக்குது. ஒரு ஸ்பீச் டைம்ல யாராவது பேச போக்க உங்களோட கண்ணும் புருவத்தையும் வச்சு அதை அளந்து கொள்ளலாம். நீங்க எந்த மைண்ட் செட்ல இருக்கிறீங்க, உங்க பிரெயின் ரெடியா? நீங்க இப்ப ஒரு இறைய பார்த்து புலி பதுங்குற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் உங்க பிரெயினுக்குள்ள எடுக்கிறதுக்கு உங்க பிரெயின் ஸ்மார்ட்டா இருந்தா எப்படி நிற்கும்? எப்படி ஒரு புலி தந்தைய அந்த அந்த வேட்டை அந்த இறைய பார்த்து பதுங்கி நின்று பாயுமோ, நீங்க இதை அப்படியே உள்ளக்குள்ள எடுக்க போறீங்க, என்கார்ட் பண்ண போறீங்க. உங்க பிரெயின் ரெடி. இப்போ உங்களுக்கு தலை வலிக்குது, இது வலிக்குதுண்டா, உங்க பிரெயின் ரெடியே இல்லை, அதை ரிஜெக்ட் பண்ணு.